Hello friends, welcome to Chef Gayatri's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா Malai Chicken Tikka. Malai Chicken Tikka ஒரு low carb ரெசிபி. டயட்ல இருக்கிறவங்க மெயினா இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களோட weight lossக்கு அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ Malai Chicken பண்ண தேவையான ingredients என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது 500 grams boneless chicken. இது நம்ம 2 inch cube sizeல கட் பண்ணி வச்சிருக்கோம். இது whole onion. இத வந்து இந்த மாதிரி cube sizeல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் 4 கலர் கேப்சிகம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஹாஃபாக இந்த க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மலாய் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணணும். அந்த பேஸ்ட்டுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 6 பச்சை மிளகாய், 6 ஆல்மண்ட்ஸ், 2 துண்டு பட்டை, 3 லவங்கம். 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் ஊற்றிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் செக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க சால்ட்டு. இப்போ இதை மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 1 hour ஊற வைக்கலாம். இப்போ 1 hour இந்த சிக்கன் மேரினேட் ஆகிடுச்சு. நான் ஸ்கியூவர் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இது உட்டுனால நம்ம ஒரு 30 minutes இது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டீலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அயனும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். இப்போது ஸ்கியூவர்ஸில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி தவாவில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட கிரில்லர் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரில்லரில் கூட பண்ணிக்கலாம். க்யூப் பட்டர் எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேணான்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் டோட்டலி 10 minutes தான் குக்கிங் டைம். மீடியம் ஃப்ளேமில் ஈச் சைட் 5 minutes குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா மெல்டட் பட்டர் இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கம் 5 minutesம் அடுத்த பக்கம் 5 minutesம் வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே சிம் பண்ணிவிட்டு அது தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மலாய் சிக்கன் டிக்கா ரெடி. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாவே இங்கே சான்ஸேல புளிப்பாக அந்த காரம் அந்த ஃப்ளேவர் வேறு லெவல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chef Gayatri's Kitchen. Bye.